ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் இக்பால். ஒவ்வொரு மாணவர்களுக்கும் கண்டிப்பா ஒரு கனவு இருக்கும். அந்த கனவை நோக்கி செல்கின்ற ஒரு மிகப்பெரிய முயற்சி அவங்க கிட்ட இருக்கும். அந்த கனவுக்கும் அந்த முயற்சிக்கும் பெரிய தடைக்கல்லா இருக்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னா, அந்த பாடங்கள் புரியாம போறதுலாம் இருக்கு. ஸோ அந்த புரியாம போகும்போது அவங்க கண்டிப்பா ஒரு டியூஷனை தேடி வெளியில வருவாங்க. ஆனா அங்க ஒரு மிகப்பெரிய தவறை செய்வாங்க. ரெண்டு விதமான தவறுகளை செய்வாங்க. ஃபர்ஸ்ட் தவறு, ரொம்ப லேட்டா டியூஷன் சென்டர்ல போய் சேருது. இன்னொன்னு, அந்த டியூஷன் சென்டர் எந்த மெத்தட்ல நடத்துறாங்க அப்படிங்கிறது தெரியாம போய் மாட்டிக்கிறது. இந்த ரெண்டு விஷயத்துல நீங்க கரெக்டா நடந்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய கனவை நீங்க நனவாக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டியூஷன் சென்டர் எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, அந்த டியூஷன் சென்டர்ல ஸ்ட்ரென்த் எவ்வளோ அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஒரு 100 பேர் 200 பேர் வச்சு அவங்க சொல்லி தராங்கன்னா கண்டிப்பா இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் அங்க இருக்கவே இருக்காது. உங்களுக்கு ஸ்கூல்ல எப்படி நடத்துறாங்களோ அதே மாதிரிதான் அங்கேயும். ஒரு கொஸ்டின் எழுதுவாங்க, அது ஆன்சரையும் எழுதி போட்டுருவாங்க, ஒரு ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க, அதோட முடிஞ்சிடும். சரியா? ஆனா அதுக்கப்புறம் நீங்க பார்க்க வேண்டியது, ரொம்ப லேட்டா போய் சேர்ந்தீங்கன்னா அதுவும் அங்க கஷ்டமாயிடும். ஏன்னா ஆல்ரெடி நிறைய சாப்டர்ஸ் அவங்க முடிச்சிருப்பாங்க. நீங்க லேட்டா போகும்போது மீதம் என்னென்ன சாப்டர்ஸ் எடுக்கிறாங்களோ அதை தான் நீங்க அதை ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நம்ம டியூஷன் எப்படி நடத்துறோம் அப்படின்னா, நம்ம மாணவர்களை 3 கேட்டகரியா பிரிக்கலாம். ஒண்ணு, இப்போ மேத்தமெட்டிக்ஸை வச்சு நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ மேத்தமெட்டிக்ஸ்ல கான்செப்டை நடத்தின பிறகு அந்த கான்செப்டை புரிஞ்ச உடனேயே கேள்விகளை பார்த்து ஆன்சரை ட்ரை பண்ற மாணவர்கள் ஒரு பக்கம் இருப்பாங்க, ஒரு வகை. ரெண்டாவது வகை, அந்த கான்செப்டை நடத்திட்டு ஒரு மாடல் சம்ம நம்ம நடத்தி காமிச்சிட்டோம்னா அதை வச்சுட்டு அப்படி மற்ற சம்மங்களை போடுற ரெண்டாவது கேட்டகரி. இந்த மாதிரி வகையில சில ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. மூணாவது கேட்டகரி தான் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கான்செப்டை நடத்தியும் அவங்களால மாடல் சம்ம நடத்தியும் அவங்களால மற்ற சம்களை கேள்விகளை விடை போட முடியாது. மாடல் சம்ம நடத்தினாலும் அவங்களால அதற்கான சம்களை போட முடியாது. ஸோ இவங்களுக்கு தான் நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்களை ரொம்ப லேட்டா வந்து சேர்த்தீங்கன்னா, இப்போ ஜூன் ஜூலைல தான் நீங்க சேர்க்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோமே, அப்போ மிட்டம் வந்துடும், குவார்ட்லி வந்துடும், அதுல மார்க் எடுக்கணும், மற்ற சப்ஜெக்ட் படிக்கணும் அப்படிங்கிற டென்ஷன்ல அவங்களுக்கு கான்செப்டை நடத்த முடியாம போகலாம். அப்போ அதே ஸ்கூல்ல என்ன நடத்துனாங்களோ கேள்வி, அதுக்கான பதில், அப்படிதான் அவங்களுக்கு போயிட்டு இருக்கும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வர ஏப்ரல் 4ஆம் தேதியே நம்ம டியூஷன்ல கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்றோம், மேக்ஸ் அண்ட் பிசிக்ஸுக்கு. ஸோ நீங்க அப்பவே அவங்கள சேர்த்துட்டீங்கன்னா அவங்கள 2வது கேட்டகரிக்கு நம்ம கொண்டு வந்துடலாம். ஸோ இது 2வது கேட்டகரிக்கு ஏன் கொண்டு வரணும்? ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஓகே, அது பிரச்சனையே இல்லை. ஸோ 2வது கேட்டகரிக்கு ஏன் கொண்டு வரணும் அப்படின்னா, இப்போ சப்போஸ் அவங்க வந்து ஒரு ஜேஇ ஐஐடி மாதிரியான எக்ஸாம்ல அட்டன் பண்றாங்கன்னு வச்சுக்கோமே, அப்போ இந்த கொஸ்டின் இந்த ஆன்சர் அப்படின்னு அவங்க மக்கப் பண்ணி போய் எழுத முடியாது. அந்த கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டாதான் அதுக்கான ஆன்சரை அவங்க கொடுக்க முடியும். ஸோ அந்த லெவல்ல தான் நம்ம கொண்டு வரோம். இப்போ அவங்கள கான்செப்டை புரிஞ்சுட்டு அவங்களாவே அந்த சம்மை போடணும். ஸோ அந்த மெத்தட்ல நம்ம நடத்துறோம். ஸோ அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க ஜேஇ ஐஐடி மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்லாம் ஈஸியா கிளியர் பண்ணிட்டு போக முடியும். ஓகேவா? ஸோ அதனாலதான் சொல்றோம், நேரம் ரொம்ப முக்கியம். நம்ம டியூஷன் சென்டர்ல ஸ்ட்ரென்த்தும் ரொம்ப கம்மியா தான் வைக்கிறோம். மேக்சிமம் 25 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் ஒரு பேட்சுக்கு இருப்பாங்க, அதுக்கு மேல நம்ம சேர்க்க மாட்டோம். அப்புறம் அந்த மாதிரி இருந்தாதான் இப்ப டெஸ்ட் வைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோமே, டெஸ்ட் வச்சு தனித்தனியா அவங்களை கூப்பிட்டு வச்சு நம்ம கரெக்ஷன் பண்ண முடியும். அவங்க என்னென்ன தப்பு பண்ணிருக்காங்கிற ஸ்பாட்லயே அவங்க சரி பண்ண முடியும். ஸோ அந்த இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம கிளாஸ்ல 25 பேர் இருக்காங்க வச்சுக்கோமே, அதுல 10 பேரு கான்செப்டை நடத்தினாவே புரிஞ்சிடும். மிச்சம் ஒரு 10 பேருக்கு வந்து மாடல் கொடுத்து கான்செப்ட் நடத்தி மாடல் கொடுத்தா மற்ற சம்ம போட ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு 5 பேர் இந்த மாதிரி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க தனியா கூட்டிட்டு போயிட்டு ஒவ்வொன்றா தனித்தனியா நடத்த முடியும். இந்த 5 பேரை இல்லைன்னா 10 பேரா கூட இருக்கட்டும். ஸோ நடத்தி அவங்கள கான்செப்டை வச்சு ஒரு சம்ம எப்படி போடுறது, ஒரு மாடல் சம்ம சொல்லுவோம், அதுக்கப்புறம் இன்னொரு சம்ம அவங்களோட சேர்ந்து நம்ம ட்ரை பண்ணுவோம். அப்ப ட்ரை பண்ண அவங்க ஆட்டோமேட்டிக்காவே இந்த ப்ரிப்பரேஷன் மெத்தடை அவங்க கத்துக்குவாங்க. அப்ப கத்த பிறகு சில பேர் பாத்தீங்கன்னா காலேஜ் போனாலும் டியூஷன் போற பசங்களை பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி நிலைமை எங்களுக்கு வராது. ஓகேவா? ஸோ நீங்க 11th இல்லைன்னா 12th படிக்கிற ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க சீக்கிரமாவே டியூஷன்ல சேர்ந்துருங்க. நம்ம டியூஷன்ல மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி, பிசினஸ் மேக்ஸ் இதெல்லாம் நடத்திட்டு இருக்கோம்.
நான் மேக்ஸ் அண்ட் பிசிக்ஸ் எடுக்கிறேன். நம்ம இன்ஸ்டியூட் பத்தி தெரியணும் அப்படின்னா நீங்க இக்பால் மேக்ஸ் அண்ட் எய்ம் பிளஸ் அகாடமி 2 யூடியூப் சேனலோடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதுல பாருங்க நம்ம எப்படி நடத்துறோங்கிறத பார்த்துட்டு கண்டிப்பா நீங்க டிசைட் பண்ணுங்க நம்ம டியூஷன்ல சேரலாமா இல்ல வேணாமா அப்படிங்கிறது. கண்டிப்பா உங்க சாய்ஸ் நம்ம டியூஷன்ல சேரணுங்கிறது தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை கீழே அதுக்கான கான்டாக்ட் நம்பரையும் கொடுக்குறேன். நம்ம கான்டாக்ட் பண்ணுங்க. மேலதிகமா டீட்டெயில நீங்க அது மூலமா தெரிஞ்சுக்கலாம். நன்றி.